ஒரு ஊரில் செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் வீட்டில் நாய் ஒன்றும் கழுதை ஒன்றும் இருந்தன. அவனுக்கு ஓய்வு கிடைத்தால் போதும் அந்த நாயுடன் விளையாடுவான். அதை மடியில் வைத்து கொஞ்சுவான். நாய்க்கு கிடைத்த சிறப்பைக் கண்டு பொறாமை கொண்டது கழுதை. தானும் அதைப் போல பெருமை பெற நினைத்தது. நாய் எப்படி நடந்து கொள்கிறதோ என்று கவனிப்போம், அதேபோல் நாமும் முதலாளியிடம் நடப்போம், அவர் நம்மிடம் அன்பு காட்டுவார் என்று முடிவு செய்தது கழுதை. மாலை நேரம் வந்து செல்வந்தன் வீட்டிற்கு வந்தான். வாலை ஆட்டியபடி நாய் அவனை வரவேற்றது. அவனை சுற்றி சுற்றி வந்து மகிழ்ச்சியாக குரைத்தது. நாற்காலியில் அமர்ந்தான் அவன். தாவி நாய் அவன் மடியில் அமர்ந்தது. அவனும் நாயை அன்புடன் தடவி கொடுத்தான். அதனுடன் கொஞ்சி விளையாடினான். நடந்தது எல்லாம் பார்த்த கழுதை அடுத்த நாள் மாலை நேரம் வந்து வழக்கம் போல் செல்வந்தன் வீட்டிற்குள் வந்தான். வாசலில் நின்றிருந்த கழுதை வாலை ஆட்டியபடி எதிரில் வந்து உரத்த குரலில் கத்தியது. எரிச்சல் அடைந்த அவன் "சீ போ" என்று விரட்டினான். வீட்டிற்குள் சென்ற அவன் நாற்காலியில் அமர்ந்தான். கழுதையும் வீட்டிற்குள் நுழைந்தது. நாயைப் போல நடந்து முதலாளியின் அன்பை பெற வேண்டும், அதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, தவறவிடக் கூடாது என்று நினைத்தது கழுதை. அது தன் முன்னங்கால் இரண்டையும் தூக்கி நாற்காலியில் அமர்த்த செல்வந்தனின் மேல் வைத்து அப்படியே அவன் மேல் தாவியது. கழுதை தன்மேல் தாவுவதைக் கண்ட அவன் அலறினான். அவன் அலறலை கேட்ட வேலையாட்கள் அங்கு ஓடி வந்தனர். இந்த கழுதைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. வாலை ஆட்டியபடியே கத்தியது. பிறகு வீட்டிற்குள் நுழைந்தது. என் மீது தாவுகிறது, இதை அடித்து விரட்டுங்கள் என்று கத்தினான் அவன். வேலையாட்கள் அந்த கழுதையை அடித்து விரட்டினர். வேதனை தாங்காது அது நாயை போலத்தானே நானும் நடந்தேன், ஏன் என்னை அடித்து விரட்டுகிறார்கள் என்று புரியவில்லை என்று கதறியபடி அங்கிருந்து ஓடியது.